தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு சொந்தம். இந்த எம்ஜிஆர் இருக்கார, இவர் சிலோனில் பிறந்திருக்கிறார், கேரளா பாலக்காடு பூர்வீகமாக கொண்டிருக்கிறார். அதனால இவரை நம்ம சிஎமாக ஏத்துக்க முடியாது சொல்லி ஒரு பிரச்சாரத்தை இந்த திமுகவினர்கள் செய்ய தொடங்கினார்கள். அதுக்கு எம்ஜிஆர் என்ன பதில் கொடுத்தாருன்னா, நான் மக்கள் ஈன்றெடுத்த பிள்ளை சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டியுடைய முத்திரையை தன்னை விட்டும் தகர்த்தி விட்டார். எம்.கே. முத்து இவர் யாருன்னா கருணாநிதியினுடைய மகன். இவர் அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போட வச்சு எம்ஜிஆர் மாதிரியான உடல் மொழியை கொடுத்து இவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இறக்குறாங்க. எம்ஜிஆருடைய பாசாரை இருந்துச்சு, ஃபேன்ஸ் கிளப் இருந்துச்சு, ரசிகர் மன்றங்கள் இருந்துச்சு. இது எல்லாமே எம்.கே. முத்துடைய பேரிலே மாற்றப்பட வேண்டும் என்று எம்ஜிஆருக்கு கடுமையாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எம்ஜிஆர் இதை எதையுமே பொருட்படுத்தலை. மக்களும் எம்.கே. முத்துவை எம்ஜிஆருடைய இடத்துல கற்பனையும் பண்ணலை. அவரை ஒரு காமெடியனாக தான் மக்கள் பார்த்தார்கள். அதோடு அவருடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட அந்த பயணமும் முடிந்தது.